பார்த்து பேபி செயின் பார்க்க போகிறோம். இது 6 புடி செயின் சொல்லுவாங்க. இதுவும் ஃபுல்லாகவே கேரண்டி தான், ஃபுல்லாகவே எல்லாமே. இது நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே கோல்டுமே தான் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு கலெக்ஷன் நான் காட்டிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது டைட்டானிக் சொல்லுவாங்க. டைட்டானிக்கில் ஒரு 5-6 டிசைன் இருக்குது. அதில் இதுவும் ஒரு டிசைன் உங்களுக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்குது எங்கள்கிட்ட. ஃபுல்லாகவே எல்லாமே கட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அவங்க எவ்வளோ பீஸ் வேணாலும் கொடுப்போம் நாங்கள் உங்களுக்கு. ஒரு கலெக்ஷன் இருக்குது. இது வந்து டாலர் தனியாக எடுத்து கோத்தாலும் கோத்துக்கலாம். எங்கள்கிட்ட டாலர் கலெக்ஷன் நிறையா இருக்குது. பேபி செயினுக்கு நாங்கள் கோத்தே வேணாலும் வச்சுருக்கோம். நீங்கள் அதே எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயின் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டாலரும் எடுத்துக்கலாம். இதுலேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. இல்லை இங்கே பாருங்கள், நான் பார்த்தா கோல்டு மாரியே இருக்கும் அப்படியே ஃபுல்லாகவே. இப்போ உள்ள நியூ கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். பார்த்தா கோல்டு மாரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு. இது எல்லாமே முன்னாடி காட்டின மாரி நாங்கள் எஸ் செயின், ஹார்ட்டின் செயின் இதுலேயே நாங்கள் பேபிலே வச்சுருக்கோம். எல்லாமே இதே 3-4 கலெக்ஷன் இருக்குது. அதிலே மில்லர் போட்டுலாம் வச்சுருக்கோம். இதில் இதெல்லாம் கோல்டில் மட்டும்தான் அதுமாரி வரும். பவுனில் மட்டும்தான் அதுமாரி கிடைக்குமே. நாங்கள் கவரிங்லேயே வச்சுருக்கோம். எல்லாமே கேரண்டி ஐட்டம் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. அதுலேயே இந்த ஓவல் டைப் இது ஃபுல்லாகவே எஸ் காட்டினா ஹார்ட்டின் காட்டினா இப்போ ஓவல் டைப் எல்லாமே இது ஃபுல்லாகவே. இது எஸ் நைஸ். இது உங்களுக்கு கொஞ்சம் காலம் தான். இது ரொம்ப நைஸாக இருக்கும். கோல்டு மாதிரியே இருக்கும். அப்படி ரொம்ப நைஸாக இருக்கும். இது அவரக்காய் செயின்னு சொல்லுவாங்க. இதுவும் கோல்டு மாடல் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஃபுல்லாகவே சச்சின் செயின் நைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நைஸாக இருக்கும். கழுத்தில் இருக்கதே தெரியாது. அப்படி ரொம்ப நைஸாக இருக்கும். இதில் மொத்தமாக எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே. அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின். இது எல்லாமே கோல்டு மாடல் தான் ஃபுல்லாகவே. இதான் இது ஒரு மாடல். இது ஃபுல்லாகவே முன்னாடி காட்டின பாருங்கள். அதேமாரி தான் இதுவும் உங்களுக்கு. அதே நைஸ். இப்போ நைஸு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அது நைஸ். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கும். கழுத்தில் இருக்கிறதே தெரியாது. அப்படியே கோல்டு மாதிரியே கிடக்கும். கழுத்தில் எல்லாமே கேரண்டி செயின் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. நாங்கள் ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. வரும் ஃபுல்லாகவே. அதே சில மணி வச்சு கேட்பாங்க. அதுமாரி மணி வச்சு செயின் நாங்கள் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. சில பேர் எனக்கு பேபி செயின்லாம் கொஞ்சம் மொத்தமாக வேணும், அந்த குண்டாக வேறு செயின் வேணும், பழைய மாடல் வேணும்னா கூட இருக்குது எங்கள்கிட்ட. இருக்குது பாருங்கள். சந்திரமணி சொல்லுவாங்க அந்த செயினை. நிறைய கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுமே. பேபி செயினை பார்க்கறதே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. டெல்லி செயின் சொல்லுவாங்க, நைஸ் செயின். இது நிறைய பேர் வாங்கி போடுவாங்க. இதுமாதிரி செயின் அவங்க போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. காலேஜ் பசங்க எல்லாமே இப்போ இந்த செயின் தான் வாங்கி போடுறாங்க எல்லாமே உங்களுக்கு. அவங்க டாலர் வேணும் போட்டுப்பாங்க, இல்லை நார்மலாக வேணாலும் போட்டுப்பாங்க. சில பேருக்கு டாலர் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு வெறும் செயின் மட்டும் தான் வேணும்பாங்க. அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுமாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே டிசைன் நிறைய கலந்து வச்சுருக்கோம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா டிசைனுமே வரும் உங்களுக்கு. மணி வச்சது, நைஸு, பட்டை எல்லாமே கிடைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு. பாருங்கள், நிறைய டிசைன் இருக்கும். நீங்கள் தேடி பார்த்து பொறுக்கலாம். எவ்வளோ டிசைன் இருக்கும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், நிறைய கலெக்ஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது மணி செயின். சில பேர் சின்ன குழந்தைக்கு நெக்லஸ் மாரி வேணும்பாங்க. ஒரு பால் வச்சு வரும். இந்த பால்லேயே நிறைய கலெக்ஷன் வரும் உங்களுக்கு. பால்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது இப்போ நான் காட்டின கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இல்லை காட்டுற பாருங்கள் உங்களுக்கு. எவ்வளோ கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நிறையா இருக்குது எங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு பார்த்தா ஓட்டி செயின். சின்னதுலேயே இந்த பாருங்க, நான் கழுத்தில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செயின் தான். அது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தா கோல்டு மாதிரி தான் இருக்கும். நான் இந்த செயின் தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மணி செயின் நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. நிறைய டிசைன் இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 வெரைட்டி இருக்குது மொத்தம் உங்களுக்கு. அது பாருங்கள் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு காட்டினா உங்கள்கிட்ட இது ஒரு அப்புறம் சின்ன பால் வச்சுருக்கோம். இது சுத்தமாக கோல்டு மாரியே தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு. இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயே நான் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு கட்லேயும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் எங்கள்கிட்ட. இது வந்து பால் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் போவோம். இது எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து பால் வச்சு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் பவுனில் மட்டும்தான் இந்தமாரி வரும். நாங்கள் கவரிங்கில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓன் ப்ராடக்ட் தான் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே. நிறைய கலெக்ஷன் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு பிளாக் மணி வச்ச மாதிரி வரும். அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது எங்கள்கிட்ட. பாருங்கள்,
இவ்வளோ மாடல் இருக்குது பாருங்கள். ப்ளைனாக வரும், ஒன்று ஒரு மாதிரி வரும். பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக வரும். ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது எங்கள்கிட்ட. பாருங்கள், கோல்டே தோற்றுரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம். பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாரியே தான் இருக்கும். பாருங்கள், பியூர் கோல்டு மாரியே இருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங் உங்களுக்கு கோல்டு மாரியே நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே 6 புள்ளி தான். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி போடுறாங்க. இப்போ நல்லா பாசிட்டிவ் மூவிங் தான் இருக்குது.